எபிசோட் 3ல பார்த்தா ஸ்ரீமதி ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஆனா அந்த பையன் ஊட்டி கான்வென்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுவான். ஊருல பார் வைக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணுன்ற விஷயங்களை யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்ரீமதி 5 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான் சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு லேடி புரோக்கரும் வந்து போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பசங்க போட்டோலாம் பார்த்தா சின்ன பசங்க மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க எப்படி ஸ்ரீமதிக்கு செட் ஆவாங்கன்னு சொல்லி உங்க அம்மாவும் கேக்குறாங்க. இந்த போட்டோஸ் எதுவுமே ஸ்ரீமதி கிடையாது, உங்க ரெண்டாவது பொண்ணுக்குன்னு இவங்களும் சொல்றாங்க. உங்க மொத பொண்ணுக்கு வயசு அதிகமாயிடுச்சுமா, நீங்க பாக்குற மாதிரி லோக்கல்ல எல்லாம் பசங்க கிடைக்க மாட்டானுங்க, வெளியூர்ல தான் எதனா பசங்க கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு பையன் சின்ன வயசுல இருந்து ஸ்ரீமதியை லவ் பண்ணிருப்பான். ஆனா இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிருக்க மாட்டான். என் அக்காக்கு மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இன்னும் லவ் ப்ரப்போஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா எங்க அக்காக்கு வேற எதனா பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க தங்கச்சியும் சொல்லிட்டு போறாங்க. பார் நேம் ரெஜிஸ்டர் பண்ண ஆபீஸுக்கு போறாங்க. 2000 ரூபாய் பணத்தை லஞ்சமா கேக்குறாங்க. இவங்க இந்த 2000 ரூபாய் பணத்தை கொடுத்ததுமே இவங்க கேட்ட இந்த தாஜ்மஹால் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டை இவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறாங்க. இவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஒருத்தன் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றான். இவங்களும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவன் துரத்தி வந்துகிட்டே இருக்கான். இவங்க கொம்பை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு ஸ்கூல் மேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஞாபகமே வருது. ஸ்கூல் டைம்ல இந்த பையன் மேல இவங்களுக்கு கிரஷ் இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுமே நம்பரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அங்க இருந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க. நைட் டைம்ல வீட்டாளுங்களுக்கு தெரியாம ஒருத்தவங்க கூட பைக்ல ஏறி சுடுகாடுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஊராளுங்க எல்லாருமே உட்கார்ந்து சரக்கு சின்ன இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ஊர்ல தாஜ்மஹால் பார் ஓபன் பண்ண போறேன், உங்களோட ஆதரவை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அங்க இருந்து வராங்க. ஸ்ரீமதி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அந்த பையனோட முகத்தை பாக்குறாங்க. இந்த குடிகாரனையா போயிட்டு நம்ம பொண்ணு லவ் பண்றான்னு அவங்க வீட்டாளுங்க நினைச்சுக்கிறாங்க. பக்கத்து வீட்டு பையன் ஸ்ரீமதி என்னதான் மச்சான் லவ் பண்ணுகிறான்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசினுக்கிறாரு. ஸ்ரீமதி பார்த்தா அவங்க சின்ன வயசு கிரஷ் கூட நின்று பேசினுக்கிறாங்க. பார் வைக்கிறதுல நிறைய பேர் எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க, நிறைய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்றேன்னு சொல்லி இவர்கிட்ட பேசின்னு இருக்காங்க. நீ எதை பத்தியும் யோசிக்காம உன்னோட வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்துனே இருன்னு இவரும் கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுறாரு. ஸ்ரீமதி சித்தப்பா அவங்க மொத்த பரம்பரை எல்லாத்தையுமே ஆட்டிய போறதுக்கு தான் பிளான் பண்ணிருப்பாரு. அவங்க 2 பசங்களுமே நிறைய பிசினஸ் பண்ணி லாஸ் பண்ணிருப்பானுங்க. பார் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பரை வாங்குறதுக்கு இவங்களும் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க தம்பிகளையும் பாக்குறாங்க. நீங்க என்னடா இங்க பண்றீங்கன்னு சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. அக்கா உங்களுக்கு காம்படிஷனா நாங்க தான் வர போறோம், நாங்களும் நம்ம ஊர்ல பார் போட போறோம்னு இவங்க சொல்றானுங்க. ரொம்ப சந்தோஷம்டா தம்பிங்களாம் சொல்லிட்டு இவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.